guys, welcome back to our channel. Hope you all doing good. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு cooking vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரைடே அப்படின்றனால நான் வெஜ் மெனு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஐட்டம்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரெப் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு இந்த குக்கிங் பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதுக்காக தான் ப்ரெப் ஒர்க்லாம் முதலே பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் நம்மளுக்கு குக்கிங் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வேலை செய்கிறப்பயே யோசிச்சிட்டே இருப்பேன், எந்த வேலையை ஃபர்ஸ்ட் டே பண்ணினா குக்கிங் வந்துட்டு சீக்கிரமாக முடியும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே புளியெல்லாம் ஊற வச்சுருவேன். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணலான்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சனால பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கேரட் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பொட்டேட்டோவை மேரினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எப்பயுமே வந்துட்டு காயோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணுற விதத்தை பொறுத்து மாறுற மாதிரி எனக்கு தோணும். அதில் ரொம்ப எவிடெண்ட்டாக ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிகிற காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து அது ஹாஃப் ஸ்லைஸ் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும்ல, அந்த ஃபுட்டை வந்துட்டு நம்மளுக்கு எப்போ கொடுத்தாலும் அதை நம்ம சலிப்பே இல்லாமல் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைனா கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ எனக்கு இந்த 2 காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ரசம்லாம் அவ்வளோவா வைக்க வராது. ஒரு 10 தடவை கிட்டலாம் ரசம்லாம் வச்சு நல்லா சொதப்பி அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எனக்கு வந்துட்டு திருப்ப நான் வச்சு பார்ப்பேன், பிகாஸ் எனக்கு ரசம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ரசம் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக தான் திருப்பி வச்சு இப்போ எனக்கு நான் வைக்கிற ரசம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி பொட்டேட்டோவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்காக வச்சுட்டேன். பொட்டேட்டோவுக்கு வந்துட்டு எப்பயுமே ஸ்பைசஸ் மினிமலாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கரம் மசாலா கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும். ஸோ மேரினேஷனுக்கு வச்சதுக்கப்புறம் கேரட் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சாப்பரில் தான் கட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூபாக சாப் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சாப்பரில் போடுறப்போ ரொம்ப பெரிய பீசஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது, அது வந்து கட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு டைம் சேவ் ஆகும். ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு இந்த சாப்பர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கடகடன் சாப்பிங் போர்ட்லேயே கட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வேலையெல்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக சமையல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு. பட் இன்றைக்கின்னு பார்த்து ரெகுலேட்டர் சரி பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வேலையெல்லாம் முடித்து கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கிளம்புன கொஞ்சம் நேரத்துலேயே கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் வந்து இன்வெர்ட்டரில் மிக்ஸி போட வேணாம் அப்படின்னு சொல்லி கரண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். கரண்ட் ரொம்ப நேரம் ஆகியும் கரண்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இன்வெர்ட்டர்லேயே மிக்ஸியை போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே டைம் வந்து 1:40 கிட்டே ஆயிடுச்சு. நான் 11 o'clock வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன்னா ஒரு 12:15 வேலையை முடிச்சிருப்பேன். ஸோ ப்ரெப் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பர்னரில் கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக பாத்திரம் வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பர்னரில் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பட் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா குழம்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுவேன். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் அப்படியே போட்டுட்டு டிவி ஏதாவது பார்க்க போயிடுவேன். ஸோ அது பாட்டில் அது கருகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே பொட்டேட்டோவை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், ஃபைனலாக ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டுட்டேன். ஸோ இங்கே கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ண கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரா ஸ்மெல் போடுற வரலையும் நல்லா வதக்கிட்டேன்.
ஸோ இங்கே வந்துட்டு எண்ணெய் சூடானதோ மேரினேட் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது பாட்டில் அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு எங்கள் வீட்டு கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைங் பேன் தான். ஸோ நான் எவ்வளோ நிறையா ஃப்ரை பண்ணுறதுக்கு இருந்தாலும் இந்த ஃப்ரைங் பேன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த ஃப்ரைங் பேன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கம்மியாக எண்ணெய் அப்சர்வ் ஆன மாதிரி எனக்கு தோணும். ஸோ நான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்லலாம் வந்து ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்றதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு ஆக்னே வருது அப்படின்னு சொன்னனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆயில் யூசேஜை வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ரைங் பேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஆயில் போடுறோமோ எவ்வளோ ஐட்டம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் நமக்கு மிச்சம் இருக்கும். விச் மீன்ஸ் அது வந்து கொஞ்சம் தான் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து அந்த பேனில் வந்து ஏதாவது ஐட்டம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப எனக்கு வந்து ஆக்னே வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கேரட்டில் ஆட் பண்ணுறதுக்காக தேங்காய், கொஞ்சமாக சீரகம், வத்தல் பொடி அண்ட் சின்ன துண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை குக்கான கேரட்டில் ஆட் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் ரெடி பண்ணுறதுக்காக 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு ரசம் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்துட்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தக்காளி தான் ஆட் பண்ணுவேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சால் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி மசிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் டேஸ்ட்டாக வர்றதுக்காக இன்னொரு டிப் நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவேன். நான் 3 தக்காளி ஆட் பண்ணுவேன் எப்போயுமே ரசம் வைக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரசம் நல்லாவே வரும். ஸோ நான் யூஸ்வலாக மல்லிப்பொடி வந்து ஜாரில் அரைக்கும் போதே ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வதக்கிறப்ப ஆட் பண்ணுறேன். ஸோ மல்லிப்பொடியை ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடியை ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மல் போடுற வரலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரசம் வந்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதி வர்ற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்படியே லைட்டாக கொதிச்சா கூட நீங்கள் அதை உடனே இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நார்மலாக ஆகிடும். ஸோ ரசத்துக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரை. ஸோ கொத்தமல்லி கீரை இல்லைன்னா என்னால் ரசம் வைக்கவே முடியாது. ஸோ அது கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணால் தான் ரசத்தோட டேஸ்ட்டே எலிவேட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட குக்கிங்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. ரசம் வச்சு முடிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பொட்டேட்டோ வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறோம். until then bye from us.